உதவுங்கரம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 1000 திட்டங்களுக்கு நடுவே நமது உதவுங்கரம் திட்டம் சிறு குழந்தையாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது மிக விரைவில் ஆலமரமாக கிளைவிட்டு பரவ நாம் வாழ்த்தி இன்று நமது திட்டத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றான 3வது சிறப்பம்சமான ஸ்பெஷல் இன்கம். ஸ்பெஷல் இன்கம் என்னடா எல்லா திட்டத்திலையும் நம்ம லெவல் இன்கம்னு ஒன்று வச்சுருக்கிறோம், அப்புறம் ஏன் இந்த ஸ்பெஷல் இன்கம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலாம். ஸ்பெஷல் லெவல் இன்கம் ஒன்று இருக்கும்போது ஸ்பெஷல் இன்கம் ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த ஸ்பெஷல் இன்கமில் கிடைக்கணும்னா நமக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது இதுக்கு நம்ம பே பண்ணணுமா, அல்லது ஏதாவது ஆட்களை சேர்க்கணுமா, இப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அந்த சந்தேகங்களை போக்குவதற்கும் இந்த ஸ்பெஷல் இன்கமில் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றது அப்படிங்கிறத பற்றியும் எடுத்து உரைக்க திரு சுபாஷ் சபரிநாத் அவர்கள் வருகிறார்கள். அன்னாரை அழைத்து நம்ம இந்த விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். திரு சபரிநாத் வாங்க.
பார்த்தீங்கன்னா இருக்கிறது குறுக்க முறையில் செஞ்சுருக்கோம். நம்ம திட்டத்தை அணிஞ்சிருக்கிற எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யார் திட்டம் அறிவுறது நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். குறுக்க முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு நபரை மட்டும் அவர் 10 லட்சம் ரூபாய் தீர்மானிக்குள்ள தங்கம் நம்ம இலவச பரிசா கொடுத்தோம். இது மாதிரியான ஒரு சிறப்பான அம்சங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்தையுமே யாருமே அறிமுகப்படுத்திருக்க மாட்டாங்க. திட்டத்தை தீர்மானிக்கலாம் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆரம்பிச்சிருக்கோம். வரிசையா கடைசியில் நிறுவனம் வரும்போது திட்டமும் இருக்காது, ஆரம்பம் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முதல்ல சேர்ந்தவங்களுக்குமே என்ன கண்டிஷனும் நீங்க 10,000 4,000 சேர்க்கிறதுனாலும் அவங்களுக்கு அதே கண்டிஷன் தான் இங்க வைக்கலாம். இந்த பாதுகாப்பு சீனியாரிட்டி இந்த திட்டம் ஒவ்வொருத்தருக்கா கிடைக்கணுன்றதுக்காக பட்டு அமைக்கப்படுறது தான் இந்த பொருளாதார தங்கம் வருஷம் போர்டு 10 லட்சம் ரூபாய். இது எல்லாருக்குமே பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு நீங்க அறிமுகப்படுத்தி தான் நீங்க தகுதியில இருக்கீங்க அந்த மாதிரி இருந்துட்டு நாம் திட்டத்தில் இணைஞ்சிருந்ததே போதும். நாம் ஒரு முழு மனசோட நம்ம ஒரு பணத்தை கட்டிட்டு பார்த்து நம்முடைய கட்டிட்டு நாம காத்திருந்து நமக்கு எந்த அறிமுகப்படுத்திட்டு நம்ம இந்த திட்டத்தை விரிவுபடுத்திட்டே போகும்போது நம்ம சீக்கிரமா இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம வீட்டுக்கே சேரும். அதுக்காக நம்ம திட்டத்தை விரிவுபடுத்தணும்னு எண்ணம் மட்டும் போதும். அதுக்கு நீங்க இந்த திட்டத்தை பற்றி முழு விவரங்களையும் ஒவ்வொரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்வீங்க. புரியாததையும் நம்ம ஏதோ ஒன்று சொல்லிக்காக செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நட முடியும். அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டியது. நம்ம திட்டத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இதுல முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன தொகையில நம்மளுடைய இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா நீங்க செய்யணும். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எங்கேயுமே நம்ம இதை பத்தி கேட்க மாட்டோம், யாரையும் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடியதான். இதுல எந்த ஒரு ஒளிமுறையும் கிடையாது, யாரையும் ஏமாற்ற போகிறது. நீங்க அதை யாரும் சந்தேகத்தோட நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் டெய்லியும் சொல்றோம், உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும். டவுட் கேட்கணும் என்ன அர்த்தம்? நம்ம தெய்வம் தெளிவா இருக்குன்னு அர்த்தம். என்ன நம்ம நாம மக்களுக்கு சொல்ல மாட்டேங்க, பார்க்க மாட்டேங்க, நமக்குள்ளேயே ரசிக்கும். இந்த பயன் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாருமே இதுல அறிமுகமாகும். ஆட்டோமேட்டிக்கா இதுல விஷயங்கள் நல்ல விஷயம் சீக்கிரமா பரவும். நாம் அதை கொண்டு போகணும். அதுதான் நீங்க விஷயம். அது நீங்க முழுமையா மனசுல ஏற்றுக்கணும். இது என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா வருது. இப்ப பாத்தீங்கன்னா போர்டு 10 லட்சம் ரூபாய் சீனியர் கிடைப்பதில் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய 2,500 கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா முதல் வட்டி 2ஆம் வட்டி எல்லாருக்குமே எல்லாருக்குமே வரப்படும். அதுவும் இதை தெளிவா செய்ய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரீ இன்கம், அதாவது குடும்ப முறையில் சட்டம் 10 லட்சம் ரூபாய். இது குடும்ப முறையில் தான் வரும். இதை மத தேர்தலை தேர்தலை சபாபதி எந்த பார்க்குவாங்க குடும்ப முறையில் நம்ம எந்த நம்பர் அதை எல்லாமே உங்களுக்கு தெளிவா அடையிட்டாங்களா நம்ம செய்ய வேண்டிய 1,590 நபர்கள் அதையே என்ன பண்ணணும், அந்த முயற்சி நம்ம பண்ண போறோம். மற்றபடி இதுல எந்த ஒரு ஒளிமுறை இருக்காது. எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்கும். எல்லாமே பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆனா அதுக்கு அடிப்படை யாருக்காக நம்ம சிந்திக்கணும்ன்ற ஒரு ஆளுக்கு சீக்கிரமா நம்ம 1,090 அவர்கள் அடைஞ்சு எல்லாம் அவரோட யாரோ அந்த ஒரு நல்ல நபர்கள் தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி யதார்த்தமான பேசி நாம இந்த கூட்டத்தை கொண்டு வந்துருக்கோம். எல்லாரையும் பகிரணும், எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிறதுதான் இவங்களோட முக்கியம். அந்த வழியா இருக்கும். இந்த திட்டத்தில் நம்ம இருந்து நம்ம எல்லாருமே பலனடையணும். இது மூலமா நிறைய பேர் தான் நன்மை பெறணும்னு உங்களை எல்லாரும் கேட்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து சாருக்கு கேட்கிறேன். நன்றி நன்றி. இன்றைய நமது திட்டத்தின் 3வது சிறப்பை பற்றி, ஸ்பெஷல் இன்கம் பற்றி மிக அழகாக என்று முறைக்காத அளவுக்கு இன்று மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினார். குறிப்பாக நம்ம திட்டத்தில் எல்லாமே 2 விதமாக நம்ம சேர்த்துருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம திட்டத்தில் சேரணும்னா ஆள் சேர்க்கிறவங்களும் வரலாம், சேர்க்க முடியாதவங்களும் வரலாம். அதுபோல்
ஸ்பெஷல் இன்கம் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, லெவல் இன்கமில் சில பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு நம்ம கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா பல திட்டங்கள் அனுபவப்பட்டவங்க நிறைய பேருக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்காக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கம்மியான அமௌண்ட்னாலும் பரவாயில்ல, ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்கணும், அப்படி ஒரு திட்டம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு எண்ணம் வரும். அதை நிறைவு செய்கிற விதமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு 4th 4வது நிலவில் நமக்கு 51,000 கிடைக்கிற மாதிரி, டோட்டலாக 66,000 கிடைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் மக்கள் இதுலேயும் 2 விதமான மக்கள் இருப்பாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள், குறைவான இன்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமான பேர் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேட்டகரியும் இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து, எனக்கு 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது, அந்த மாதிரி கடன் அடைகிற மாதிரி ஒரு திட்டம் இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி இருந்தால் இப்போ ஷேரில் நம்ம கடத்தை அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சின்ன திட்டத்திலலாம் சேர மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஸ்பெஷல் இன்கம் திட்டத்தை நம்ம கொண்டு வந்துருக்கோம். அப்படி நம்ம 2 விதமான ஆட்களையும் நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும். அதாவது குறைவான பரந்த மனப்பான்மை உள்ளவர்களையும், அதிகமான அமௌண்ட் இருந்தால் தான் நான் சேருவேன், அப்படிப்பட்ட திட்டத்தில் தான் சேருவேன் அப்படின்னு இருக்கிற மக்கள், 2 விதமான மக்களையும் நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும், சேர்க்கணுங்கிற மனநிலைமையில தான் நம்ம இருக்கிறவங்க நம்ம திட்டத்தில் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 2 விதமான இன்கம் நம்ம வச்சிருக்கிறோம். எந்த வித கேட்டகரியில் இருந்தாலும் மக்கள் நம்ம திட்டத்தில் வரணும். ஏன்னா நம்ம திட்டம் வந்து ஒரு 10 வருஷம், குறைஞ்சது 10 வருஷத்துக்கு நீண்டு நிலைத்து நிற்கிற அளவுக்கு நம்ம உருவாக்கணும், நமக்கு இப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதனால் இப்போ அந்த ஸ்பெஷல் இன்கம்மை பற்றி, அதுக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் மிக அழகாக இன்று நம்ம சபரிநாத் அவர்கள் எடுத்து கூறினார். அண்ணாருக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம திங்கள் முதல் வியாழன் வரைக்கும் நம்ம திட்டத்தில் உள்ள 4 வித சிறப்பம்சங்களை பற்றி பேசிட்டு வரோம். ஏன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பேசும்போது சில விஷயங்கள் விட்டு போகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசும்போது அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு அத்துப்படியாக முழு முழு பலனும் முழு விதமான இது உங்களுக்கு தெரியும்படியாக இருக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்கிறோம். அதுபோக வெள்ளிக்கிழமை நேர விருப்பம் வச்சுருக்கிறோம். அதில் வந்து நீங்கள் பங்கு கொண்ட திட்டத்தில் சேர்ந்தவங்க அனைவரும் உங்களுக்கு பிடித்தது, உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாம் நீங்களே தான் அன்னைக்கு மீட்டிங்கை நடத்துகிறதே நீங்கள் தான். நம்ம திட்ட விளக்க வீடியோ போட்டு முடிஞ்சதும் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் தான் எல்லாரும் அந்த லீட் பண்ணி அந்த ஒரு நாளும் நம்ம திட்டத்தில் சேர்ந்தவங்க அதை நடத்தி கொண்டு போகிறதுக்காக தான் நேயர் விருப்பம்னு வச்சுருக்கிறோம் அந்த வெள்ளிக்கிழமை. அதனால் அந்த உங்கள் அனைவரும், நம்ம திட்டத்தில் சேர்ந்தவங்க அனைவரும் ஆளுக்கு ஒரு வரி, ஆளுக்கு ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலாம். இல்லை உங்கள் சந்தேகங்களை லாஸ்ட்டில் முடியும் போது நீங்கள் பேசலாம். நம்ம திட்டத்தில் எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு கவர்ந்துருக்கு, எதுனாலும் இந்த திட்டத்தில் சேர்ந்தேன், எதுனாலும் நீங்கள் பேசலாம். அதனால் நீங்கள் தான் அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை நடத்தி கொண்டு செல்வது வந்து நம்ம நேயர்கள் தான், நம்ம திட்டத்தில் சேர்ந்தவங்க தான். அதனால் அந்த அந்த நாளுக்காக நீங்கள் பார்த்துருந்து உங்கள் அனைவரும் அந்த திட்டத்தில் ஒரு வரியாவது ஒரு வார்த்தையாவது பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஏதாவது உங்களுக்கு தகுதி தேவை அப்படின்னா அல்லது சந்தேகம் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க.
வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. அதான் விண்ணப்பான ஒரு அதாவது இந்த குழுப்பதி கிளாஸு ஸ்பீடு சார்ஜ் ஏகப்பட்டது எல்லாத்தை விடையும் வந்து இந்த உதவும் கலங்கள் வந்து சென்டிமெண்டல் அதில் வந்து ஆரோக்கியமான ஒரு ஏர்னிங் ப்ராசஸ். ஆனால் யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. ஆனால் 14 வகையான உதவும் கலங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. வருமான வாய்ப்பு. ஆமா, வருமான வாய்ப்பு 1610. ஆமா ஆமா, அது செலுத்தினால் 3 நாள் 510 ரூபா கொடுக்குறாங்க. ஆமா, அதுக்கு பிறகு அவங்க கீழே வந்து ஒரு ஆலயம் வந்து இணைச்சால் வந்து 550 ரூபா கொடுக்குறாங்க. அப்படி ஒரு 14 வகையாக இருக்கலாம். இது மாதிரி வந்து என்னுடைய லைஃப்ல வந்து நான் இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டை நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். இதுதான் நம்ம என்ன சொல்றேன், நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு. கண்டிப்பா கண்டிப்பா இது வளரும். நன்றி சார். கண்டிப்பா இது வளரும் சார். என்னால முடிஞ்ச இது வந்து நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 மாசத்துல ஒரு 100 பேர் சேர்க்கிறேன். ஓகே, எல்லாரும் இருக்கு சார். என்னுடைய பேரு வந்து ஜான் விவேக். வெல்கம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவரு நம்ம திட்டத்தோட 14 முறையான வருமான நிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம எல்லாருமே தெரியும், பட் நம்ம வெளியில சொல்லணுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இன்னைக்கு இதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா நாங்களும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படி கொஞ்சம் சொல்லி எல்லாரும் சொல்லிடுறோம்னா இன்னும் வயசாக இதுமாதிரி எல்லாருமே சொல்லணும், எல்லாரும் ஃபீல்ட் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஏன் நம்மளுடைய வேலைமுறை ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத நான் உறுதியா சொல்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு கூட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே குறைஞ்சது 10 பேர் தான் சொல்லுவோம். அவங்க கட்டாயப்படுத்தலாம், நாம சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம இதை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அந்த வேலையாட்டம் ஏதாவது சந்தேகம் கேட்பாங்க. கூட்டத்தில் கலந்து கொண்டு பொறுமையாகவும் கலந்து கொண்டு பேசிய அனைவருக்கும், பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி என்ற கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.